அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அஸ்த நட்சத்திரத்தின் தெரிந்தும் தெரியாத ரகசியங்கள். அஸ்த நட்சத்திரம் என்பது புத்திர சோகமுடைய நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் புத்திர சோகமுடைய நட்சத்திரம். குரு சாபம் பெற்ற நட்சத்திரம். சுக்கிரனுடைய தோஷம் பெற்று அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையை அல்லது துணைவரை தேர்ந்தெடுப்பதில் மிக மிக கவனமாக இருக்கணும். உங்களுடைய பிரச்சனை என்பது உங்களுடைய இதில் முடியும் அப்படின்னா, துணைவரை துணைவி தேர்ந்தெடுப்பதில் ஏமாறக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் அஸ்தம். புத்திர சோகமுடைய நட்சத்திரம். புத்திரர்கள் புத்திரிகள் எந்த காலத்திலும் நமக்கு துரோகம் பண்ணுவதற்கு துணிவார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. துணிஞ்சிடுவாங்க. அது அந்த கர்மா. அப்ப அந்த கர்மா அப்படித்தான் பிறக்கும். எல்லார் வீட்லயும் என்ன சொல்லலாம்னா, ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நீங்கள் அதை பார்க்கும்போது எந்த நட்சத்திரங்களுமே தோஷம் இல்லாத நட்சத்திரமா அப்படின்னா, எந்த நட்சத்திரம் தோஷம் இல்லாததே கிடையாது. பிறப்பால் இந்த பூமியில் நாம் பிறந்து விட்டால் அனைத்து விதமான ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டத்தை அணிவித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இதை நம்ம செக் பண்ணிட்டு இருக்கிறோம், பிறகு சரியாகிக்கிடுறோம், பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சம் நிதானம் ஆகிக்கிடுறோம், பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த விதத்தில் இந்த அஸ்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம். புதன் இந்த நட்சத்திரத்தில் தான் மூலத்திரிகோணம் அடைவார். அஸ்த நட்சத்திரத்தில் தான் மூலத்திரிகோணம் அடைவார். இதுல என்னன்னா இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் திடீர் அரிட்டங்கள், அரிட்டம் என்று சொன்னால் இறப்பு என்று சொல்லி அர்த்தம். இந்த அரிட்டங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு, நிறைய கண்டிப்பாக உண்டு. என்ன காரணம்னா, இந்த அஸ்த நட்சத்திரத்துடைய மிருகம் பெண் எருமை. எருமை யாரு? யமனுடைய வாகனம். அப்ப யமனுடைய வாகனத்தில் நாம் பிறந்து விட்டால் யமனுடைய வாகனத்திற்கு என்ன அர்த்தம்? அங்க ஒரு எதிர்பாராத ஒரு மரணத்தை அவர்கள் அந்த குடும்பம் கண்டிப்பாக சந்தித்திருக்கும். சிறு வயதில் குழந்தைகள் இறப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்திருக்கும். கண்டிப்பாக வந்திருக்கும். நிறைய பிரச்சனைகள் தன்மைகளை அந்த குழந்தைகள் வளர்கின்ற இடத்தில் இப்ப அஸ்த நட்சத்திரத்தில் அப்பா பிறந்தாலும் அம்மா பிறந்தாலும் குழந்தைகளால் அவர்கள் சங்கடப்படுவார்கள் என்பது சாஸ்திரம். குழந்தைகளால் சங்கடப்படுவார்கள். அப்ப இவர்கள் என்ன செய்யணும்னா, சித்தர் வழிபாடு பண்ணணும். சித்தர் வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. சித்தர் வழிபாடு பண்ண 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 இவர்களுடைய கஷ்டங்கள் குறையும். அப்ப வியாழக்கிழமை, வளர்பிறை வியாழக்கிழமையில ஏதாவது சித்தர் சமாதிக்கு போய் அங்கே மாலை வாங்கி போட்டு விளக்கு போட்டு அங்கே அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிடுகின்ற இடத்தில் நம்ம இலையை எடுத்து போடணும். ஒரு 10 பேரோட இலையினாலும் 12 இலைகள் எடுத்து சந்தோஷமா எடுக்கணும். எடுத்து போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், உங்களுடைய குழந்தைகளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், உங்களுடைய புத்திர சோகத்தால் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற கஷ்டங்கள், சில இடங்கள்ல என்ன சொன்னா, நம்ம அஸ்த நட்சத்திரத்துல போய் பிறந்திருப்போம். தாபனார் அஸ்த நட்சத்திரத்துல போய் பிறந்தா பிள்ளைகள் ஒரு ஃபோன் பண்ணி கூட சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டாங்க. தூரத்தில் இருப்பாங்க, எப்பயோ வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. வந்துட்டு என்ன சொன்னா அமைதியா போவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, அப்படியே அமைதியாக போவாங்க. அமைதியாக போயிட்டு என்ன சொன்னா அதுக்கடுத்து இன்னொரு வருஷம் கழிச்சிருவாங்க. இந்த 2 வயதானவர்கள் கண்டிப்பாக அப்படியே அமைதியாக யாரும் இல்லாத அனாதைகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த அஸ்த நட்சத்திரம் உருவாக்கிடும். அதனால அஸ்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அதுக்கடுத்த ஒரு சூழ்நிலை என்னன்னா திருமணம். திருமணத்தில் தயவு செய்து என்ன சொன்னா, காதல் கல்யாணங்கள் பண்ணாதீர்கள். ஏன்னா கல்யாணத்துல எப்படி சிறப்பாக இருப்பது என்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை மீறி என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டுமே ரொம்ப டீப்பாக இணைஞ்சிருக்கணும் அப்படின்னா
ரொம்ப டீப்பாக இணைஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் ஒரு குறிப்பிட்ட கணக்கில் இருக்கணும். அதற்கடுத்து ராகு கேதுகள். சுக்கிரன் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு ஆணுக்கு ஒற்றைப்படை ராசியில் இருந்தால், பெண்ணுக்கு ஒற்றைப்படை ராசியில் இருந்துச்சுன்னா ஓகே. எனக்கு இருந்தாலும் அது பிரிவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஒரு திடீர்னு வந்து என்ன பிரிந்தாலும் இணைஞ்சிரும். ராகு கேதுகள் வந்து என்ன சொல்றான்னா உயிர்காரகத்தில் இருக்கணும், இணைக்கின்ற ஜாதகத்துல உயிர்காரகத்தில் இருக்கணும், அல்லது பொருள்காரகத்தில் இருக்கணும். இணைக்கின்ற ஜாதகங்கள் இங்கிட்டும் உயிர்காரகம், இங்கிட்டும் பொருள்காரகம். இணைகின்ற இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் ஒன்று இரட்டைப்படை ராசினா இரட்டைப்படையில் இருக்கட்டும், ஒத்தப்படை ராசியில் இருந்தால் ஒத்தப்படையில் இருக்கட்டும். அப்பதான் அது இணைவதற்கு ஏதுவாக இருக்கும். இல்லைன்னா இணைவதற்கு ஏதுவா இருக்காது. இதை நீங்க நல்லா பரிச்சித்து பார்த்தா தெரியும். அப்ப பரிச்சித்து பார்த்தா ஏற்கனவே இது வந்து இந்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வந்து பிரச்சனைக்குரிய நட்சத்திரம். எது திருமண வாழ்க்கையில பிரச்சனைக்குரியது, கர்ப்பங்கள் தரிப்பதில் வந்து பிரச்சனைகளா இருக்கும், லேட்டா குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் எல்லாம் கண்டிப்பா உண்டு. லேட்டா குழந்தைகள் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய உண்டு. அப்ப லேட்டா குழந்தைகள் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம இந்த அஸ்தம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செஞ்சிடணும்னா முதலில் தவிர்ப்பது அசைவ உணவுகளை தவிர்த்தால் 50% கர்மா குறைஞ்சிடும். 50% கர்மா குறைஞ்சிடும். அப்ப அந்த 50% கர்மா குறைஞ்ச உடனே என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அந்த புத்திர தன்மைகள் வந்து உருவாவதற்கு உண்டான சூழ்நிலைகளை உருவாக்கும். புத்திர தன்மைகளை உருவாக்குவதற்குண்டான சூழ்நிலைகளை வந்து கண்டிப்பாக உருவாக்கும். என்ன காரணம்னா இந்த அஸ்த நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கிற வீடு வந்து என்ன சொல்லலாம்னா அலி என்று சொல்லக்கூடிய புதனுடைய வீடு. அந்த ஒரு மந்தத்தன்மையுடைய ஒரு ஆதிபத்தியம் உடையது. அப்ப அந்த மந்தத்தன்மையுடைய ஆதிபத்தியம் வீட்டுல போய் வந்து இந்த நட்சத்திரம் இருக்கிற காரணம் அதனால லேட்டாக குழந்தை பிறப்பது அல்லது குயிக்காக குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைகள் வந்து நடத்தையில் பிரச்சனையாகி கௌரவத்தையும் இழுக்கையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. என்ன காரணம்? காலபுருஷனுக்கு இது 6ஆம் இடம். அவ காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல போய் இந்த நட்சத்திரம் இருக்கிற காரணத்தினால தகப்பன் தாயை வந்து இம்சிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லது கல்யாணத்தை தான் இஷ்டத்துக்கு முடித்து கொண்டு தகப்பன் தாயை வந்து கௌரவ குறைச்சலை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மைகளுக்கு இது சென்று விடும். இதெல்லாம் வந்து என்ன சொல்றான்னா இந்த நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்கள், நல்ல பலன்களும் உண்டு, கெட்ட பலன்களும் உண்டு. ஆனால் அஸ்த நட்சத்திரம் என்று சொன்னால் துரிதமாக ஒரு வேலையை நடத்துவதற்கு அஸ்த நட்சத்திரத்துல செயல்பட்டு அந்த காரியத்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் வந்து திருமண காரியங்களை ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், அஸ்த நட்சத்திரத்தில் வந்து திருமண காரியங்களை ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அஸ்த நட்சத்திரத்துல பொண்ணு பார்க்க போனீங்கன்னா அன்னைக்கே வந்து என்ன பூ வச்சு நிச்சயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில உருவாக்கிடும். இது செலெக்ஷன் பண்ணி போகணும். அதுக்கு நட்சத்திரங்கள் அன்னைக்கு நமக்கு கிடைக்கணும், திடீர்னு வந்து நம்ம போகணும். அதுக்கெல்லாம் வந்து செலெக்ஷன் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண் வந்து அமைவதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. அப்ப குழந்தைகளாலும் திருமணத்தாலும் சங்கடப்படக்கூடிய நட்சத்திரம். அப்ப குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து நாம் பிரச்சனையில் தப்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜீவசமாதி வழிபாடும், தட்சணாமூர்த்தி வழிபாடும், நவகிரகத்தில் இருக்கிற குரு வழிபாடும் பண்ணணும். அதே சமயத்தில் கல்யாண வாழ்க்கையில் பாதிக்கப்படக்கூடாது. கல்யாணம் சார்ந்த விஷயங்களில், சிற்றின்பம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும், கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும், சங்கடப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிரனை வழிபாடு பண்ண வேண்டும், பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ண வேண்டும். எந்த கோவிலில் வந்து இதற்குலையா பள்ளியறை பூஜை நடக்கிறதோ, அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பள்ளியறை பூஜைக்கு ஏதாவது பூ வாங்கி கொடுத்துட்டு வாங்க, அல்லது ஏதாவது பன்னீர் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அதை போய் மறுநாள் வந்து அந்த பள்ளியறை பூஜையில் வைக்கப்பட்ட அந்த பூவை உங்களுக்கு நீங்க வாங்குங்க. வாங்கி தலையில வச்சீங்கன்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக தீரும். வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து கோவிலுக்குள் போனால் 1000 விஷயங்களை சாதிக்க முடியும். ஏதோ ஒரு சிலை வந்து கல்லில் அடித்து வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். அது உயிரோட்டம் உள்ளதாக இன்று வரை இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்ன சொன்னா நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு குழந்தை வந்து ஒரு நட்சத்திரத்தில் போய் பிறந்து பிரச்சனை பண்ணுகிறது என்ன சொன்னா 63 நாயன்மார்களில் வந்து
அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரத்திற்குரியவர் அதே மாசத்தில் குழந்ை பிறந்த மாசத்திலே பிறந்த ஒரு நாயன்மார் இருக்காருன்னா அவருக்கு முன்னாடி விளக்கு ஒன்று வைங்க, நெய் தீபம் ஒன்று ஏற்றுங்க, இத்தனைக்கான பூ வைங்க, ஒரு ரூபா காயின்ஸ் வச்சு என்னுடைய குழந்தை ஒழுக்க சீலராகவும் நன்றாகவும் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இன்றும் அந்த சித்தர்களுடைய அந்த 63 நாயன்மார்களுடைய கடாட்சத்தை நீங்கள் உடனே பெறலாம். சும்மா போயிட்டு 63 இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடாதீங்க. நீங்களே வந்து என்ன சொன்னோம், எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நம்ம பிறந்த மாசத்துல அது இருக்கான்னு பாருங்க. அதுவே உங்களை வந்து வளமாக கொண்டு போகக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். யாருமே அதில் மாற்றங்களை வந்து நீங்கள் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு வந்து அதுல அதாவது சிவபெருமானிடம் வந்து அந்த அளவுக்கு வந்து பக்தியோடு இருந்து பெரிய சாதனைகள் பண்ணியவர்கள் தான் 63 நாயன்மார்கள். அதனால இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் 63 நாயன்மார்கள் அஸ்தத்தில் யாராவது பிறந்திருக்கிறார்களா, நீங்கள் பிறந்த மாதத்தில் போய் பிறந்திருக்கிறார்களா பார்த்தீங்கன்னா பிறந்த மாதத்தில் இருக்கலைனாலும் பரவாயில்ல. ஏன்னா அப்படி எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வாய்க்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் போய் ஒரு சின்ன மல்லிகைப்பூ வச்சுட்டு ஒரு நெய் தீபம் போட்டு ஒரு ரூபா காயின்ஸ் வைங்க. ஏன்னா காயின்ஸ் என்பது பணத்தை விட காயின்ஸுக்கு மதிப்பு ஜாஸ்தி, சில்லறைக்கு மதிப்பு ஜாஸ்தி, வளையத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி. அதனால கண்டிப்பா அப்படி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த 63 இந்த அஸ்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அங்க லவ் மேரேஜ் உண்டு, கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு, குழந்தைகளால் பாதிப்பு உண்டு. இதற்கு எல்லாமே வந்து என்ன சொல்லலாம்னா அஸ்தம் என்று சொன்னால் குரு, அவன் குரு, அதுக்கடுத்து சுக்கிரன். அப்ப என்ன சொல்லலாம்னா யாராவது ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்திற்கு உதவி செய்யும். சுக்கிரனுடைய தோஷம் அடிபட்டு போயிடும். குரு குரு என்று சொன்னால் பிராமணன், குரு என்று சொன்னால் குழந்தைகள். அப்ப குழந்தைகளுக்கு வந்து என்ன சொன்னா, குழந்தைகளுக்கு விட வந்து என்ன சொன்னா பிராமண ஆளுக்கு வஸ்திர தானம் பண்ணுவது பெரிய யோகத்தை கொடுக்கும். அதுவும் அமாவாசையில் நீங்கள் வஸ்திர தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இந்த அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறவருடைய தோஷம் அடிபட்டு போகும். ஏதாவது ஒரு சித்தர் படத்தை வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக சென்டர் காலில் மாட்டியிருக்கணும். அதற்கு வியாழக்கிழமை சந்தனம் குங்குமம் வைக்கணும். ப்ளஸ் இத்தனைக்கான வந்து என்ன இனிப்பு வைக்கணும். மனதார வழிபட்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இழிநிலையை தீர்க்கக்கூடிய சக்தி சித்தர்களுக்கும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு அதில் நாம் வந்து ஒரு உபயம் செய்து அதை நம்ம திரும்பி வாங்கி நம்ம தலையில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பூ வாங்கி கொடுக்கலாம். அதை செஞ்சுக்கிடுங்க. ரெண்டாவது 63 நாயன்மார்களில் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு விளக்கு போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டம் பிரச்சனை தன்மைகளை அனைத்தும் தீரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.